தினக்காற்று செய்திகள். விருதுநகர் மாவட்டம் இராஜபாளையம் அருகே சேத்தூரை சேர்ந்த 32 வயதுடைய குருலட்சுமி என்ற பெண்ணுக்கு பிறவிலேயே முகத்தாடையில் மூட்டு இணைத்து வாயை திறக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்துள்ளார். கடந்த 32 ஆண்டுகளாக நாக்கை வெளியே நீட்ட முடியாமல் முன்பக்கத்தில் உள்ள ஒரு பல்லை மருத்துவர்கள் உதவியோடு உடைத்து அதன் வழியே உணவை திரவமாக உட்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முகத்தாடை அறுவை சிகிச்சை செய்ய கடந்த மாதம் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு டீன் ஜெயசிங் தலைமையில் முக அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் மயக்கவியல் நிபுணர்கள் குழு அப்பெண்ணின் வாயை திறக்க உதவியாக இருக்கும் இணைந்திருந்த மூட்டுவை மீண்டும் செயல்பட வைத்து பிறவி ஊனத்தை சரிசெய்து சாதனை படைத்தனர். தற்போது அப்பெண்ணால் வாயை திறந்து நாக்கை வெளியே நீட்ட முடிகிறது, மேலும் திட உணவுகளையும் உண்ண முடிகிறது என தெரிவித்தார். இவ்வகை சிகிச்சை இதுவரை சென்னை அரசு மருத்துவமனைக்கு பிறகு இங்குதான் நடைபெற்றுள்ளது. மேலும் இவ்வகை சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனையில் பல லட்சம் செலவு செய்ய வேண்டிய நிலையில் அரசு மருத்துவமனையில் முழு பாதுகாப்புடன் முதல்வரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் அறுவை சிகிச்சையை இலவசமாக செய்து இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். சாப்பிட முடியாது. இப்போ நல்லா சாப்பிட்டேன். சுரேஷ்குமார் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லா இருக்கேன். எவ்வளவு நாளா உங்க பேர் என்னது? எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருந்துச்சு? என்ன பண்ணாங்கன்னு சொல்லணும்னா? பிறந்ததுல இருந்து அப்படிதான் இருந்துச்சு. 32 வயசு ஆகுது. 10 வயசுல போய் மதுரை போனோம். அங்கே பண்ண முடியாதுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே சார் கண்டிப்பாக உனக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. நானும் வேண்டாம் தான் சொன்னேன். சார் உனக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு தைரியமாக சொன்னாங்க. ஒரு முகாமில் வந்து இங்கே சேர்ந்து பார்க்கணும் வந்து டாக்டர் சேர்ந்து. இப்போ எப்படி வாய் திறக்கிறது? எவ்வளோ தூரம் திறக்கிறேன்? நாக்கே இருக்குதா இல்லையானே தெரியாம சந்தேகமா இருந்துச்சு. எனக்கு நாக்கே இருக்குதா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா, அதுக்கப்புறம் இப்ப நாக்கு தெரியுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு கடவுள் மாதிரி சுரேஷ்குமார் சார் வந்து பண்ணி விடுதேன்னு சொல்லி ரொம்ப தைரியம் பண்ணா.